இப்போ அண்மை காலமாக நம்முடைய நண்பர்கள், திரைத்துறையை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைக்கிறார்கள். ப்ரீவியூ ஷோவுக்கும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நான் வந்து தொடக்கத்தில் என்ன அன்பு தோழின்னு ஒரு படத்தில் ஒரு தம்பி கிட்டத்தட்ட 6 மாதம் போராடி தான் என்ன அதில் நடிக்க வச்சார். எனக்கு கதை தலையும் புரியாது, வாலும் புரியாது, எதையுமே நான் கேட்டுக்கல, நேரம் ஒதுக்க முடியாது, ஏதோ அவர் சொன்னபடி செஞ்சேன். அதுக்கப்புறம் வின்சென்ட் செல்வாவை வச்சு தமிழரசன் ஒரு படம், ஒரு 10 நாள் ஷூட்டிங் போனோம், அப்படியே நின்று போயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து கலகம்னு ஒரு படம், அது கலகத்திலே முடிஞ்சு போயிடுச்சு. களஞ்சியம் தான் இயக்குனர். அவர் வந்து எனக்கு மேக்கப் போட்டு 4-5 ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணார். ஃபோட்டோ ஷூட்டோடு நின்று போயிடுச்சு அது. அதில் அந்த அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த படத்தை ஒரு ஷூட்டிங்கே போக முடியாமல் போயிடுச்சு, வெறும் ஃபோட்டோ ஷூட்டோடு நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த தமிழரசன். ஆனால் அதை தாண்டி 1-2 படங்களில் முகம் காட்டணும்னு மன்சூர் அலிகான் என்னை பிடிச்சி, நான் மருத்துவமனையில் ராமச்சந்திராவில் கிடந்தப்போ நான் கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வந்து ஒரு பாட்டு சீனில் என்னை நடிக்க வச்சார். அப்போ நான் இயல்பாகவே மீசை எடுத்திருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன், மூக்கில் சைனஸ் ஆப்ரேஷன் நடந்திருந்த நேரம். அப்போல்லாம் நான் வந்து இந்த திரைப்படத்திற்கு பெரிய முக்கியத்துவம் தரல. அப்புறம் மின்சாரம்னு ஒரு படம், இந்த அன்பு தொழிலில் நடித்த உடனே அவர் ஒரு கோயம்புத்தூர்காரர் தான் தயாரிப்பாளர். அவர் வந்து நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக நடித்தே தீரணும் அப்படின்ட்டார். சரி, படத்துலையாவது நம்ம ஒரு நாள் முதலமைச்சராக இருப்போமே அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் எப்படி கதை எனக்கு தெரியாது, தலையும் வாலும் எதுவுமே புரியாது. ஏன்னா டிஸ்கஷனில் உட்கார்றதில்ல, ரிஹர்சல் கிடையாது, கிடைக்கிற நேரம் கொஞ்சம் நேரம், அந்த ஸ்பாட்டுக்கு போனோடனே இதை செய்யுங்க அதை செய்யணும். ஏன்னோ அப்போ எனக்கு வந்து அதில் பெருசாக ஆர்வம் எட்டலை. எனக்கு சின்னதுலேருந்தே திரைப்படத்தை பற்றி ஒரு தவறான மதிப்பீடு உருவாகி போச்சு. திரைப்படம் பார்த்தா அது வந்து தப்பு, அது குற்றம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருந்த என்ன இன்னைக்கு தங்கமணி போன்ற இயக்குனர்கள் நிறைய திரைப்படங்களை இது மாதிரி இசை வெளியீட்டு விழா, ப்ரிவியூ ஷோ போன்றவற்றில் பங்கேற்க செய்வது இந்த திரையுலகத்தின் வலிமை என்ன என்பதை புரிந்து கொள்ள பயன்படுகிறது. இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஊடகம்.